ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். இதோட அளவு எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம லெமனும் வந்து கடைசியில் வந்து ஊற்றுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சமாக வாட்டர் போட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம அதோடைய இன்சைட் பார்ட்லேயும் அண்ட் தென் வெளியுமே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம மேரினேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து எல்லா மீனுமே வந்து மேரினேட் பண்ணும்போது நான் 1 kg மீனுக்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ½ லெமன் தான் வந்துட்டு ஸ்க்வீஸ் பண்ணேன். ஸோ அது இந்த வீடியோவில் இல்லை, பட் சாரி ஃபார் தேட். அண்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லா மீனுமே வந்துட்டு ஃபுல்லாக மேரினேட் பண்ண பிறகு ஒரு ½ லெமன் மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணி சும்மா ஒரு டைம் மேரினேட் பண்ணி ஒரு 1.5 hours to 2 hours நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்து அந்த மீன் அதில் போட்டு ஒரு 1.5 tablespoon கோகோனட் ஆயில் போட்டு நீங்கள் வந்து லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ நான் ஏன் இங்கே கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கோகோனட் ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது, ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம குக் பண்ணுறதுனால நம்ம நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்ப கம்மியான ஆயில் தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. இது டயட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்தது. ஸோ உங்களுக்குமே இது பிடிச்சதா, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸில் வந்துட்டு போடுங்க. ஐ வில் பி வெயிட்டிங் டு see. ஹாப்பி குக்கிங் காய்ஸ்.